பத்மநாப சுவாமி. கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி ஆலயம். பகவான் இங்கு ஆதிசேஷ படுக்கையில் சயன கோலத்தில் உள்ளார். 18 அடி நீளமுள்ள சிலை. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, முனிவர் ஒருவர் பகவான் மீது மிகுந்த பக்தி செலுத்திக்கிட்டு இருந்தார். அவருடைய பக்தியை சோதிக்க விரும்பிய பெருமாள் ஒரு குழந்தை ரூபத்தில் வந்தார். குழந்தையின் அழகை கண்ட முனிவர் அந்த குழந்தையை தங்கிட்டவே இருக்குமாறு கேட்டுக்கிட்டார். குழந்தையும் ஒரு நிபந்தனையோடு ஒத்துக்கிட்டாரு. என்னன்னா, தன் மீது எப்பவும் கோபப்படக்கூடாதுன்னு. காலப்போக்கில் ஒரு கட்டத்தில் குழந்தையின் சேட்டை பொறுக்க முடியாமல் முனிவர் கோபப்பட்டு விட்டார். குழந்தையும் இனிமேல் என்னை பார்க்கணும்னா அனந்தன் காட்டுக்கு வாங்கன்னு சொல்லி மறைந்து விட்டது. அனந்தன் காட்டை ஒரு வழியை கண்டுபிடிச்சு முனிவர் பார்த்தார். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிந்தது, அது பகவான் விஷ்ணு சயன கோலத்தில் மிகுந்த பெரிய ரூபத்தில் இருந்தார். இவ்வளோ பெரிய ரூபத்தில் இருந்தால் சேவை பண்ண முடியாதுன்னு உருவத்தை குறைக்க சொல்லி பிரார்த்தனை பண்ணார். உருவத்தை குறைத்து கொண்டார். அப்படித்தான் பெருமான் வந்தார்.